சேலத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் பெரியசாமி பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். என்னோட பேர் பெரியசாமி, இந்து மக்கள் கட்சி சேலம் மாவட்ட தலைவர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னாக்க, திருச்சி சிவாவை கண்டித்து காமராஜரை பற்றி அவர் தவறான தகவல் பரப்புனதுனால அவரை கண்டித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. திருச்சி சிவா காமராஜர் கருணாநிதி அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டோட ஜனநாயகத்தை நீதான் காப்பாற்றணும் இனிமே அப்படின்னு சொன்னதை ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு. 1975 வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் இறந்த நாள். அன்னைக்கு சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு தான். ஆனால் அப்படி இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சிவா நமது பெருந்தலைவர் அவர்களை சந்தித்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் ஏசியில் படுக்கலைன்னா அவருக்கு ஆகாதுன்னு. பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் சிறையில் வாசம் பண்ணவர். அவருக்கு எந்த ஏசி வசதியும் செஞ்சு கொடுக்கல. இந்த சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்ட தியாகி அவர். ஆனால் அவரை ஒரு சராசரி மனுஷனோட ஒப்பிட்டு ஏசியில் படுக்கலைன்னா அவருக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படின்லாம் அவரை கேவலப்படுத்தி அவரை கையை கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னார்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வடிகட்டுன பொய்ங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஆளெல்லாம் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அந்த ஆள் காமராஜரை பற்றி பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு ஒரு காங்கிரஸ்காரன் கூட இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. திருச்சி எஸ்பி வேலுசாமிங்கிற ஒரே ஒரு காங்கிரஸ்காரரை தவிர எந்த ஒரு காங்கிரஸ்காரனும் இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. இதை பார்க்குறப்ப கண்ணதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது. தன்னுடைய வனவாசங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி திமுக மேடைகளில் காங்கிரஸ் கொடி பறக்கிறப்ப ஈஸ்வரா இதுவும் உன் சோதனையான்னு சொல்லி எனக்கு மனசு தாங்கலாக இருக்குன்னு கண்ணதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது. செல்ல பிறந்தகெல்லாம் ஒரு சின்ன இது கூட கொடுக்க கிடையாது. இது வரைக்கும் ஒரு மறுப்பு செய்தி கூட கொடுக்க கிடையாது. வேறு எந்த காங்கிரஸ்காரனும் கொடுக்க கிடையாது. ஒரு மாநில செயலர் ஆகட்டும், மாவட்ட செயலர் ஆகட்டும், மாவட்ட தலைவர் ஆகட்டும், எந்த ஒரு மாவட்டத்துலையும் அல்ல. திருச்சி வேலுசாமி மட்டுமே பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த காங்கிரஸில் இருக்கிற ஒரே ஆம்பளை அந்த ஆள் தான் நினைக்கிறேன். மானமுள்ள ஆம்பளைன்னா அந்த ஆள் ஒரு ஆள் தான், வேற யாருமே கிடையாது. காமராஜர் வாழுங்காலத்திலேயே தன்னுடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மூத்த தலைவர்கள் பூரா வாங்க கட்சி பணிக்கு திரும்புங்கன்னு சொல்லி தன்னுடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு வந்த ஒரு மனுஷன் அவர் ஏசியில் படுத்தாதான் தூக்கம் வரும்னு சொல்லி சிவா சொல்லி கேவலப்படுறது எந்த விதத்தில் இந்த காங்கிரஸ்காரர் சகிச்சுக்கிறான். எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர் காங்கிரஸுக்கு மட்டுமே சொந்தமானவர் கிடையாது. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, இந்த நாட்டோட சொத்து. இதை காங்கிரஸ்காரர் தனக்கு மட்டுமேன்னு சொல்லி கொண்டாடுறான். ரைட், சந்தோஷம். ஏன்னா அவர் காங்கிரஸில் இருந்தவர், காங்கிரஸில் பல தலைவர்கள் நியமித்தவர், ஒரு பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற கூடிய தகுதியான இடத்துல இருந்தவர். இது யார் வேணாலும் அவரை வச்சு நம்ம அவருடைய புகழை யார் வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவரை கேவலப்படுத்துகிறப்ப அந்த காங்கிரஸ்காரன் வெளியே வரமாட்டேங்கிறான். காமராஜர் அவர்கள் இறந்த உடனே மெரினாவில் இடம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டப்ப இந்த கருணாநிதி மறுத்தவர் தான். அவருக்கு இடம் கிடையாதுன்னு. நல்ல வேலை அவருக்கு அங்கே கொடுக்கல. ஏன்னா அவர் நல்ல மனுஷன். அதனால் அவர் அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. அவரை மட்டும் தனிமைப்படுத்தி நல்லாவே வச்சுருக்காங்க. இல்லைன்னா 10ஓட போனோன்னா போயிருப்பார். அவரும் இந்த திராவிட கூட்டத்தோடு அவரும் சேர்ந்துருப்பார். காமராஜர் அவர்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த உடனேயே கருணாநிதி இந்த மலையாளி ஆட்சி பண்ணக்கூடாது, அதுக்கு நான் காமராஜரையே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொன்னப்ப இதை மக்கள் தான் முடிவு பண்ணணும், இவர் யார் முடிவு பண்ணன்னு கேட்டவர் காமராஜர். கருணாநிதி சொல்றாரு, மலையாளி எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அவர் ஆட்சி பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், காமராஜரையோட திரும்ப நாங்கள் உட்கார வைப்பேன்னு சொல்றப்ப காமராஜர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, என்ன ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டியது மக்கள், கருணாநிதி இல்லை அப்படின்னு சொன்னவர் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை நீ காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சொன்னாரா? இதை யார் பார்த்தது?